வெல்கம் டு மை வசுந்தரா தமிழ் சேனல். இன்றைக்கி சோமீன் பண்ணுறதுக்கு 2 பாக்கெட்டு நூடுல்ஸு, 100 கிராமு பன்னீர், சோமீன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 2 பாக்கெட்டு நூடுல்ஸுக்கு 4 டம்ளர் தண்ணி வச்சுருக்குறோம். நூடுல்ஸு ஒரு 5 நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா 10 நிமிஷம் நல்லா கொதி வரணுங்க. ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சுங்க. நூடுல்ஸு இதில் போட்டுக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 3-4 நிமிஷம் கொதி வந்தால் போதும். நிறைய குக் ஆகக்கூடாது. கொஞ்சம் பதமாக ஆனதுக்கப்புறம் நம்ம கேஸ் ஆஃப் பண்ணுவோம். இப்போயே இல்லை, இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும். 3-4 நிமிஷம் நம்ம எடுத்து பார்க்கும்போது இப்படி உடையிற அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கிறலாம். இதை நம்ம இப்படி வடிச்சிக்கிறணும். இந்த தட்டிலேயே இப்படி கொட்டிக்கிடலாம். நம்ம தண்ணி வடித்ததுக்கப்புறம் இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா இப்படி நூடுல்ஸ் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அப்போ தான் ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் வரும். சோமீன் பண்ணுறப்ப நல்லா ஒட்டாமல் வரும். நம்ம சோமீன் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம தனியாக ஒரு சின்ன கடாயை வச்சு அதில் நல்லா 3 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிடலாம். பன்னீர் இதுலேயே சேர்த்துக்கிடலாம். தீம் கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கிடலாம். சிறிதளவு குறைச்சா போதும். பன்னீர் நல்லா ஃப்ரை ஆகட்டும். 3-4 நிமிஷம் ஃப்ரை ஆனால் போதும். இப்போ நம்ம 1 டீஸ்பூனு மிளகாத்தூள் சேர்த்துக்கிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். சால்ட்டு 1/2 டீஸ்பூன் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம இப்போ தனியாக வச்சுக்கிடணும். 3 டீஸ்பூனு எண்ணெய் சூடாகட்டுங்க. எண்ணெய் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணோம்னா தான் இந்த மாதிரி நூடுல்ஸ் நல்லா இப்படி இருக்கணுங்க. நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம சோமீன் பண்ணுவோம். எண்ணெய் சூடாகிடுச்சிங்க. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன்னு சால்ட்டு சேர்த்துடலாம். செக் பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஆனியன் போட்டு 3 நிமிஷம் கழிச்சு கேரட் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கேபேஜ் போட்டுக்கிடலாம். கொடமிளகாய் சேர்த்துடலாம். பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாங்க. அஜினோமோட்டோ கொஞ்சம் சேர்த்துக்கிடலாங்க. கொஞ்சமாக இப்படி சிறிதளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சால்ட்டு இன்னொரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துடலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஒரு 6-7 நிமிஷம் நல்லா குக் ஆகணுங்க. 7 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. இப்போ நம்ம நூடுல்ஸ் போட்டுடலாம். வினேகர் 1 டக்கன் ஊற்றிக்கலாம். சோயா சாஸு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கலாம். நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிடலாங்க. நல்லா 7 நிமிஷம் 8 நிமிஷம் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா 2 கொதிக்க இருந்து இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணோம்னா தான் பூரா மிக்ஸ் ஆகிடும். இப்படி 2 தொரிப்பி வச்சு பண்ணணும். ஒரு 3 நிமிஷம் இருந்தால் போதுங்க. சோமீன் ரெடி ஆகிடுச்சிங்க. இப்போ இந்த பன்னீர் நம்ம இதிலேயே சேர்த்துருவோம்.
ஃப்ரை பண்ண பன்னீர் சோமீன் கூட சேர்த்துட்டோம். நல்லா கொஞ்சம் தனியா தலைங்க. நம்ம சோமீன் ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.